Session 26 பார்க்குறோம். Amir and Raja are partners sharing profits in the ratio 3:2. அப்போ பழைய பார்ட்னர்ஸோட இப்போ ரேஷியோ வந்து 1:3:2. Their balance sheet has shown as under 31/12/2018. 31/12/2018 அன்றைக்கி அவங்க பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். கேபிட்டல் இருக்குது, அமீர், ராஜா. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டுட்டு பார்த்துக்குங்க. அடுத்து ரிசர்வ் ஃபண்டு. இந்த ரிசர்வ் ஃபண்டு வந்து பழைய பார்ட்னர்ஸுக்கு இந்த 3:2 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். கிரெடிட்டார் அப்படியே இருக்கட்டும் 35,000. அடுத்து மிஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டாரு, ஸ்டாக்கு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ஒரு அசட், அதான் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அசட்டில் காமிச்சிருக்காங்க. கேஷ் அட் பேங்க். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ரோஹித் இஸ் அட்மிட்டட் இஸ் நியூ பார்ட்னர் டு இன்ட்ரடியூஸ் ஏ கேபிட்டல் 30,000 ஃபார் 1/5 ஷேர் இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட். ரோஹித் அட்மிட்டட் ஆகிறாரு நியூ பார்ட்னராக. அவர் வந்து 30,000 கொண்டு வராரு ஃபார் 1/5 ஷேருக்கு. ஓகே. ஹி பிரிங்ஸ் ருபீஸ் 10,000 ஃபார் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில். ஓகேங்களா. ஷேர் ஆஃப் குட்விலுக்கு ஒரு 30,000 கொண்டுட்டு வர்றாரு. பிரிங்ஸ் 10,000 கொண்டு வராரு. இப்போ இதெல்லாம் நான் இங்கே பாருங்கள், கேஷாக ஒரு 30,000 கொண்டு வராங்க, கேபிட்டலாக கொண்டு வர்றாரு, புது ரோஹித் கொண்டு வர்றாரு, புது கேபிட்டல் கொண்டு வர்றாரு. அதுபோக 10,000 வேறு குட்வில் கொண்டு வர்றாரு கேஷாக. அதை வந்து அந்த 10,000 எடுத்துகிட்டு போவாங்க, பார்ட்னர்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா. அதனால் இதுக்கு நம்ம புதுசாக அந்த அக்கௌண்ட்டில் கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் புதுசாக எக்ஸ்ட்ரா. ப்ரிப்பேர் த நெசசரி லெஜர் அக்கௌண்ட் அண்டர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் அட்மிஷன். ஓகேங்களா. இப்போ கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு நம்ம அதாவது ஒரே அக்கௌண்ட்டில் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகிறது அவ்வளோ இதாக இருக்காது. ஒரு லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு இங்கே பாருங்கள், ரீவேல்யூஷன் ஒரு அக்கௌண்ட்டு, அதுக்கடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டு, கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்னு ஒரு அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ஒன்று. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் அதை பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஃபாலோயிங் ரீவேல்யூஷனேஷன் மேட். ஸ்டாக் இஸ் அப்ரிஷியேட்டட் டு 14,000. ஸ்டாக் பாயிண்ட் வச்சுங்க. ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகுது. அப்ரிஷியேட்டட் டு அப்படின்னா முக்கியம் பாருங்கள். அப்ரிஷியேட்டட் டுனா 14,000க்கு அப்ரிஷியேட் ஆகுது. அப்போ 4,000 நம்ம கூடுதுன்னு அர்த்தம். அடுத்து ஃபர்னிச்சர். இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட். ஃபர்னிச்சர் 5% டெப்ரிஷியேட் ஆகுது. இப்போ ஃபர்னிச்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% டெப்ரிஷியேட். அதுலேயும் பாயிண்ட் வச்சுங்க. மெஷினரி டு பி ரீவேல்யூட் அட் 80,000. மெஷினரி 80,000 ரீவேல்யூ பண்ணுறாங்க. இங்கே மெஷினரி 60,000 தான் இருக்குது. அப்போ 20,000 கூடுது நமக்கு இன்கம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஸ்டாக் அப்ரிஷியேட் ஆகிறதுனால இன்கம் ரீவேல்யூஷனில் போய் கிரெடிட் பண்ணணும். இது எவ்வளோ கூடுது? 4,000. இங்கே இது ஸ்டாக் வந்து இங்கே 10,000, இங்கே 14,000க்கு கூட்டுறதுனா 4,000 நமக்கு கிரெடிட் பண்ணணும் ரீவேல்யூஷனை. ஃபர்னிச்சர் டு பி டெப்ரிஷியேட்டட் 5%. அதை ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணணும். ஃபர்னிச்சர் வந்து 5% குறைய போகிறதுனால. ஓகேங்களா. ரீவேல்யூஷன் வந்து நமக்கு அதில் என்ன ஆகும்னா, ஃபர்னிச்சர் வந்து இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் 40,000. அப்போ 5% வந்து 2,000 நமக்கு குறையும். அதனால் ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணிடணும். ஓகேங்களா. மெஷினரி டு வேல்யூ 80,000னா இங்கே வந்து மெஷினரி 20,000 மெஷினரி இன்கம் கூடுது. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் 20,000க்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம இது மூணுமே நான் பாயிண்ட் வச்சுட்டேன். ஓகேங்களா. ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட். அப்போ முதல்ல பாருங்கள், ரீவேல்யூஷனுக்கு ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். ரீவேல்யூஷன் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். கேஷ் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் ஆன் 1st January 2008 ஆஃப்டர் அட்மிஷன் அன்னைக்கு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வாங்க. எவ்வளோ கேபிட்டல் இருக்குது? 80,000, 70,000. இப்போ கேபிட்டலில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு இங்கே பாருங்கள், கேபிட்டலுக்கு யார் யார் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர்ஸில் அமீர், ராஜா, ரோஹித். இந்த பக்கம் பர்டிகுலர்ஸ் அமீர், ராஜா, ரோஹித். இப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு இந்த 80,000, 70,000 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டிருங்க. இங்கேயே நீங்கள் டிக் பண்ணிடலாம். 80,000, 70,000 வந்து கிரெடிட் பண்ணியாச்சு. அப்போ 150 எடுத்து போயாச்சு. ரிசர்வ் ஃபண்டை யாருக்கு பிரித்து கொடுக்கணும்? 15,000 ரிசர்வ் ஃபண்டை பழைய பார்ட்னருக்கு பழைய ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். 3:2 ரேஷியோவில் ரிசர்வ் ஃபண்டை 3:2 ரேஷியோவில் 15 பிரித்து கொடுத்தாச்சு. ரிசர்வ் 5 ரிசர்வ் ஃபண்டுன்னு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பிரித்து கொடுத்துருங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ரிசர்வ் ஃபண்டை முடிஞ்சு. இந்த சன்ட்ரி கிரெடிட்டார் 35,000 பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்னு 35,000 பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஓகேங்களா. 35,000 பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அடுத்து பாருங்கள்,
அசட்டுக்கு வாங்க. 60,000 வந்து மெஷினரி 60,000 இருக்குது. இங்கே மெஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 20,000 80,000 இல்லை 60 வந்து 80 ஆகுது, 20,000 நமக்கு இன்கம் ஆகுது. அப்போ ரீவேல்யூஷனில் கிரெடிட்டில் போடணும். பை மெஷினரின்னு போட்டு 20,000 மெஷினரி கூட்டுறதுனால ரீவேல்யூஷன் டு பி முதல்ல வரேன் பாருங்கள். ஸ்டாக் டு பி மெஷினரி பார்ப்போம். 10,000 இருக்குது, கரெக்டு தான். மெஷினரி 60,000 இருக்குது. இங்கே மெஷினரி பாருங்கள், மெஷினரி டு பி ரீவேல்யூட் அட் 80,000னால அப்போ மெஷினரி கிரெடிட் பண்ணிடுங்க 20,000க்கு நமக்கு இன்கம்னால். அடுத்த ரெண்டாவது பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் மெஷினரியில் போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் மெஷினரியில் ஓப்பனிங் 60,000 அப்ரிஷியேட் ஆகிறதுனால 20 ஆட் பண்ணிவிட்டு 8,000 காமிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த 20,000 நமக்கு இன்கம், அதனால் ரீவேல்யூஷனில் கிரெடிட்டில் வருது மெஷினரின்னு போட்டு. அடுத்து மெஷினரி முடிஞ்சு. அடுத்து ஃபர்னிச்சர் வாங்க. ஃபர்னிச்சர் 40,000 இருக்கா. 40,000 என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெப்ரிஷியேஷன் 5% டெப்ரிஷியேஷன் 5% குறைக்கணும். 5% 2,000 நமக்கு எக்ஸ்பென்ஸு, அதனால் ரீவேஷன் ஆஃப் 2 ஃபர்னிச்சர்னு போட்டு 2,000 டெபிட் பண்ணிடுங்க. அதே சமயத்தில் பேலன்ஸ் ஷீட்லேயும் ஃபர்னிச்சரில் 40,000 ஓப்பனிங் அங்கே இருக்கிறத இறக்கிட்டு லெஸ் 2,000 வந்து நமக்கு டெப்ரிஷியேஷன் ஆகுது. நெட்டு வந்து 38,000 பேலன்ஸ் போட்டுருங்க ஃபர்னிச்சராக. அடுத்து வாங்க. அடுத்த டெட்டார் வந்து 30,000 இருக்குது. டெட்டாரில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அப்படியே டெட்டாரை 30,000 இங்கே கொண்டு போயிடலாம். இந்த டெட்டாரை பேலன்ஸ் ஷீட்டுக்கு 30,000 அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டாக் 10,000 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னென்னா ஸ்டாக் டு பி அப்ரிஷியேட்டட் டு 14,000, அதாவது ஸ்டாக் வந்து 14,000க்கு அப்ரிஷியேட் ஆகுதுங்கிறாங்க. அப்போ 10,000 இருக்குது, 14,000 ஆகுதுங்கிறாங்க. அப்போ 4,000 நம்ம ஆட் ஆகுது கூடாது. அப்போ இன்கம் பை ரீவேல்யூஷனில் இன்கம் அதில் பை ஸ்டாக்குன்னு போட்டு 4,000 போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுருங்க. அதே இது இங்கே வந்து ஸ்டாக்கில் ஆட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்கில் வந்து 10,000 போட்டுட்டு இந்த 4,000 ஆட் பண்ணி 14,000 ஆட் ஆகுறாங்க. 14,000 அவுட்டரில் போட்டுறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை, அப்படியே அதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம். 40,000 ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் சொல்லிவிட்டு அசட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் மட்டும் புதுசாக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. அதனால் அசட்டில் போய் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிவிட்டு 20,000 போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் வந்து ரோஹித் இஸ் அட்மிட்டட் நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் 30,000 கொண்டுட்டு வர்றாரு. ஓகேங்களா? அதனால் அதுவும் பேங்க் டெபிட் பண்ணணும். டு ரோஹித்னு போட்டு 30,000. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போய்ட்டு கிரெடிட்டில் ரோஹித்துக்குள்ள பை பேங்க்குன்னு போட்டு 30,000 போட்டுடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து ஹி பிரிங்ஸ் 10,000 ஃபார் ஷேர் ஆஃப் குட்வில். அதுவும் கேஷ் அக்கௌண்ட்டை தான் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த யார் பார்ட்னரை பழைய பார்ட்னரை எந்த ரேஷியோவில் இது 3 பாருங்கள். Sacrifice, since the sacrifice ratio is not given in the new partner's per share is given, it is assumed that the old profit share is 3:2 is the sacrifice ratio and the new partner's share of goodwill is distributed to the old partners accordingly. அதனால் ஓல்டு பார்ட்னருக்கு சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இந்த குட்வில்ல கேஷ் அக்கௌண்ட் டெட்டாட்டுன்னு அப்படியே அவங்களுக்கு பழைய கேப்டனருக்கு சாக்ரிஃபைஸ் ரேஷியோவில் கொடுக்கணும். சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கொடுக்காதனால ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ரேஷியோவில் 3:2 இதையும் பிரித்து கொடுத்துடணும். இது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு அவங்கள கிரெடிட் பண்ணணும். அந்த பார்ட்னர்ஸ் யார் பார்ட்னரை பழைய பார்ட்னர்ஸை கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு அந்த அமீர்ஸ் கேபிட்டல் அண்டு ராஜாஸ் கேபிட்டல். அப்போ ஓல்டு சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைஸிங் ரேஷியோ எடுத்துக்கிட்டு சாக்ரிஃபைஸிங் ரேஷியோவில் கிரெடிட் பண்ணிடணும். அதான் கிரெடிட் பண்ணுறேன். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு அந்த ஓல்டு பார்ட்னர்ஸு அக்கௌண்ட் 2 பார்ட்னரும் கிரெடிட். தான் குட்வில் ஷேர் ஆஃப் குட்வில். ஓகேங்களா? இப்போ எல்லாம் பாருங்கள், கேஷ் பேலன்ஸ் எல்லாம் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு என்ட்ரி வந்து இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட் அமீர்ஸ் கேபிட்டல் ராஜாஸ் கேபிட்டல் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். அந்த ஷேர் ஆஃப் குட்விலுக்கும் அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறோம் 2 பேருக்கும் பழைய பார்ட்னருக்கு. அதே இந்த என்ட்ரி தான். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு அமீர்ஸ் கேபிட்டல் ராஜாஸ் கேபிட்டல் இருக்க ஒரு என்ட்ரி கேஷை டெபிட் ஆச்சு. இன்னொரு என்ட்ரி அந்த கேபிட்டலுக்கு பை கேஷ்ன்னு போட்டுட்டு இல்லாட்டி பை பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு அவங்கள கிரெடிட் அமீரையும் ராஜாவும் கிரெடிட் பண்ணணும் அந்த ஷேர் ஆஃப் குட்வில். ஓகேங்களா? இப்போ எல்லாம் பாருங்கள், கேஷ் பேலன்ஸ் எல்லாம் டோட்டல் வந்து டெபிட் 60,000. இங்கேயும் இது வந்து இங்கே கேரி டவுன் போட்டுருங்க 6,000. அப்போ இந்த பக்கம் ப்ராட் டவுன் வரணும், 60,000 ப்ராட் டவுன் வரணும். அப்போ டெபிட்டில் போய் 16,000 பை டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000. இந்த டிஷன் அசட்டில் போய் 60,000 போட்டுருங்க.
பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் போய் 60,000 போட்டுருங்க. ஓகேங்களா? எல்லாம் பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். ரீவல்யூஷன் அக்கௌண்ட் பார்ப்போம். ரீவல்யூஷனை க்ளோஸ் பண்ணுவோம். ரீவல்யூஷன் டோட்டல் வந்து கிரெடிட்டில் வந்து 24,000, இங்கேயும் 24,000 இருக்குது. மேலே இருக்க 2,000 லெஸ் பண்ணணும் 22,000. இந்த 22,000 3:2 ரேஷியோவில் பழைய பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்போ 13,200, 8,800. இதுதான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டா டு அமீர்ஸ் கேபிட்டல், ராஜாஸ் கேபிட்டல் இருக்குது. அப்போ பையும் போட்டு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்னால ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டில் போய் அவங்களுக்கு அமீருக்கு 13,200, ராஜாக்கு 8,800 அந்த என்ட்ரி போட்டுருணும். இப்போ பாருங்கள், இப்போ அது ரீவேல்யூஷனை க்ளோஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட் இங்கே கொண்டு வந்துட்டோம் பார்ட்னர்ஸுக்கு. இப்போ இது டோட்டல் போகிற கிரெடிட் போகிற டோட்டல் கிரெடிட் டிக் ஆயிடுச்சு. எல்லாம் டோட்டல் பண்ணால் ஒரு 1,08,200, 88,800, 30,000. அதையும் இங்கே அப்படியே போட்டுருங்க. இது மேலே இருக்குது எதுவுமே இந்த டெபிட்ஸ் இல்லாதனால அப்படியே கேரி டவுன் பண்ணிடுங்க. இது வந்து டு பேலன்ஸ் கேரி டவுன். இங்கே வரும்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். இங்கே கேரி டவுன்ற ப்ராட் டவுன் வரணும். இப்போ கிரெடிட்டு 1,08,200, 88,800, 30,000. இதுதான் இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். 1,08,200, 88,800, 30,000. ஓகேங்களா? டோட்டல் வந்து 227. ஓகேங்களா? 227,000, 35,000. ஓகேங்களா? இந்த பக்கம் எல்லாம் டிக் ஆயிடுச்சு. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 262,000, இங்கேயும் 262,000 பேலன்ஸ் டேல் ஆயிடுச்சு. அதனால் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன பார்க்கணும். முதல்ல ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிலாம் பாயிண்ட் வச்சு நோட் பண்ணிக்கணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கேஷ் அட் பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஒரே டைமில் எல்லா என்ட்ரியும் நம்ம போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆகிடும். திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டவுட்னா புரியலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இல்லை, பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும். புரியலன்னா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ்.